ஓம் நம சிவாய. ஓம் வராகி எண்ணையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திடீர் பணவரவை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனைங்கிறது எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்முடைய தேவைக்கு நம்ம சம்பாதிக்கும் பணத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். பண தேவைங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் கடன் வாங்கி சிக்கலில் மாட்டி தவிக்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் எதிர்பாராத விதமாக திடீர்னு பெரும் பண செலவு வந்துடும். இது எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் திகைச்சு நிற்போம். அந்த நேரத்தில் இது போன்ற பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும். இந்த பரிகாரத்திற்கு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் தாங்க. கோமதி சக்கரத்தை நம்ம இந்த பணவரவு ஏற்படுத்தக்கூடிய பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். நாட்டு மருந்து கடைகள்லையே இப்போது கோமதி சக்கரம் கிடைக்கிது. ரொம்ப விலை குறைச்சலாக தான் இருக்குது. 10 ரூபாய்க்கு 3 பீஸ் தராங்க. அது நல்ல கோமதி சக்கரம் தான். நாட்டு மருந்துகளில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அது பட்டு துணியாக இருக்கலாம், இல்லை சாதாரண காட்டன் துணியாக இருக்கலாம். ஆனால் மஞ்சள் நிற துணியாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயார் முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் தீபம் ஏற்றலாம், இல்லை நெய் ஊற்றியும் நீங்கள் தீபம் ஏற்றலாம். அது உங்கள் வசதியை பொறுத்தது. இப்போது நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய 11 கோமதி சக்கரத்தையும் ஒரு முறை சுத்தமான தண்ணீரில் அலசிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கோமதி சக்கரத்துக்கு மஞ்சள் கலந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் போட்டு குங்குமம் போட்டு வைங்க. நீங்கள் மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் சேர்க்குறத விட உங்கள்கிட்ட பன்னீர் இருந்ததுன்னா அதை சேர்த்து குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷமானது. எப்பொழுதுமே நீங்கள் சாமி படங்களுக்கு எல்லாமே மஞ்சளில் பன்னீர் சேர்த்து வச்சு பாருங்கள். ரொம்பவே நறுமணமாகவும் இருக்கும், நம்ம மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். நம்மளோட பூஜை அறையே ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க. இதை அப்படியே வச்சுருங்க. பூஜை அறையில் மஞ்சள் நிற துணியை அப்படியே வைங்க. அது மேலே இந்த கோமதி சக்கரை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்றின் மேலே ஒன்றாக அடுக்குங்க. நீங்கள் அடுக்கினதுக்கப்புறம் அது கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்றா அந்த மாதிரி 11 நீங்கள் அடுக்கணும். இதை அப்படியே அடுக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க. உங்களோட பண கஷ்டத்தை, உங்களோட பிரார்த்தனைகளை நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. உங்களோட குல தெய்வத்துக்கிட்ட எப்படி நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நீங்கள் விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட, அம்மா நான் இந்த மாதிரி என்னோட பண தேவைக்கு நான் பரிகாரம் செய்கிறேன், அது எனக்கு பலன் கொடுக்கணும்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் மகாலட்சுமி அம்மாட்டையும் வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வைங்க. அதுக்கு நீங்கள் ஒரு ஊதுபத்தி காட்டினா கூட பரவாயில்லைங்க. உங்கள்கிட்ட நெய்வேத்தியம் என்ன இருக்கோ அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லைனாலும் கற்கண்டு வச்சு பண்ணுங்கள். கற்கண்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜீனி இருக்கும் கண்டிப்பாக, அதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூட்டையாக கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களோட வேண்டுதல்கள்லாம் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சொல்லி எல்லாம் பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு கீழே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓடுற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு போய் போட்டுருங்க. அதாவது குளம் அந்த மாதிரி இதிலெல்லாம் போடாதீங்க, ஏன்னா அது தேங்கி நிற்கக்கூடியது. அதனால் அதில் போடாதீங்க. ஓடும் ஆறு அந்த மாதிரி ஓடுற இடத்துல நீங்கள் போட்டுருங்க. அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா கடலுக்கு போகும்போது அதை கடலில் போட்டுருங்க. இது தாங்க, நீங்கள் ஓடுற தண்ணியில் இதை போட்டால் தான் உங்களுக்கு இந்த பரிகாரம் பயன் தரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பணப்பிரச்சனை வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த தொகை கூட உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்களில் நீங்கள் நிறைய அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்ட்ட பணம் கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான ஒரு பரிகாரம் தான் இது. நீங்கள் கோமதி சக்கரம் அதிக ரேட்டாக இருக்குமோ நினச்சி பயப்பட வேண்டாங்க. இப்போ நாட்டு மருந்து கடையிலேயே விலை கம்மியாகவே கிடைக்கிது. சின்ன கோமதி சக்கரமே இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் பண தேவை வருதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக முழு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.